ஹலோ மக்களே, நண்பன் மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ரீசெண்டாக சவுக்கு சங்கரோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் அவரை பாராட்டி தெரிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றியத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டர். அவர் பேர் வெங்கட்ராமன். நம்ம தளபதி அவர்களுடைய பொருளாளர், ஓகேங்களா, ஃபினான்ஸ் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க, அவர் தான். அவர் பாராட்டினார். அப்போ அந்த மேடையில் ஒரு படத்தை போட்டு கேட்குறாங்க சவுக்கு கிட்ட, மோடி படத்தையும் நம்ம தளபதி படத்தையும். அதோட அர்த்தம் என்னன்னா 2029 யார் அப்படின்றது தான் கேள்வி. ஒய் நாட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. எஸ், ஏன் விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய அந்த கேள்விக்கான பதிலாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி அதே டோனில் சட்டசபையிலையும் ஒருத்தர் ஏன் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் பிஎம் ஆகக்கூடாதா அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருக்காரு. ஏன் விஜய் அவர்கள் பிஎம் ஆகக்கூடாதா, இல்லை அதுக்கு தான் தகுதி இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் சம்பட்டியில் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்த்தேன். ஏன்டா அவர் ஆகக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இப்படி எல்லாத்தையும் கனெக்டட் டாட்டா தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம பிஎம் ஆகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த திருட்டு பயலுங்க இன்னும் பிச்சைக்காரத்தனமாக சில வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுன்னு தெரியல. அதையும் போகிற போக்கில் அப்படியே கொத்துட்டு போவோம். வாங்க, என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க போவோம். தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சிஎம் ஆனவுடனே ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரை வெளியில் கொண்டு வந்தார். நிறைய பேருக்கு என்னப்பா எதுக்கு இவர் சீக்கிரம் கொண்டு வராரு அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருந்திருக்கும். ஆனால் நான் அப்பயே ஒரு வீடியோ போட்டேன், சவுக்கை வெளியில் கொண்டு வரதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் அருண் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸில் ஹெட்டாக போட்டார். சவுக்கு அதை கடுமையாக எதிர்த்தாப்புல, எவது எப்படி போடலாம் அப்படின்னு. அருண் ஐபிஎஸை போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு. அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு அரசியல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்கன்னா அதில் உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி சவுக்கு சங்கர் மீடியாவை தான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது. 5 லட்சம் 10 லட்சம் மில்லியன்ஸில் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அதை நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதில் அவர் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனால் அதில் அவர் சொல்கிறது எல்லாமே பொய்யும் இல்லை அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசும்போது, இப்போ ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் இருக்கான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே பயப்பட ஆரம்பிச்சிருவான். என்னென்னா, ஐயோ இந்த ஆள் பேசுகிறாப்புல, இந்த ஆள் பேசினாப்புலன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி பார்த்தாலும் ரீச் ஆகும், அப்போ நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவனே உணர்ந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வழி. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் கருப்பாடு இருக்குது அப்படின்றது நம்ம முதல்வருக்கு தெரியணும்ல. அப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் தேவை. ஸோ இப்படி எல்லாமே கேல்குலேஷன் பண்ணி தான் சவுக்கு வெளில வந்திருப்பார் அப்படின்றது நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி. என்னப்பா தாவைக்காவை இருந்துக்கிட்டு இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வெங்கட்ராமன் அவர்கள் போய் அங்கே பாராட்டிட்டு வரும்போதே தெரிஞ்சிருச்சு இது என்ன கேல்குலேஷனில் தலைவர் எடுத்திருப்பார் அப்படின்னு. அது உண்மை தான், அது கரெக்டு தான். அப்படி இருந்தால் சந்தோஷம் தான். ஏன்னா புதுசாக நம்ம களத்தில் இறங்குறோம், அரசியல் களத்தில் என்னும்போது ஆட்சியில் உட்காந்துருக்கும் போது என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ இந்த பாடுபடுத்துகிறவங்கள இன்றைக்கி அடக்கிறதும் ஒடுக்கிறதும் சைலண்ட் ஆகிறது யாருன்னு கேட்டால் மீடியாவில் உட்காந்து பேசக்கூடிய நம்ம போன்றவர்கள் தான். இப்போ நம்மளாம் என்ன பேசுகிறோம்னா நடக்கிற நியூஸை எடுத்து உட்காந்து பேசுகிறோம், அதையும் பார்க்குறோம், அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி பேசுகிறதுக்கான சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது சவுக்கு கிட்ட இருக்குன்றதுனால அதை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணுறாப்புல. ஸோ அந்த ஒரு பாராட்டு சவுக்கு போட்டோம். அதே நேரத்தில் சவுக்கு சொன்ன மேட்ருக்கு வருவோம். ஏன் விஜய் அவர்கள் பிரியமா ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டது சரியான கேள்வி. 67,452 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வர இருக்கிறது. இதன் மூலமாக வேலை வாய்ப்பை பொறுத்தவரை 1,07,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக வெற்றி கழகம் மே மாதம் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இந்த 100 நாட்களுக்குள் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 1,02,514 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 1 லட்சம் கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. இது இன்னைக்கு காலையில வர்ற பிரேக்கிங் நியூஸ். ஆட்சிக்கு வந்த ஒரு 100 நாள்ல 1 லட்சம் கோடிக்கு மேல முதலீட்டாளர்களை இது வரைக்கும் ஏதாவது ஒரு முதலமைச்சர் இழுத்திருக்காங்களா? நம்ம பார்த்துருப்போம், ஜெயலலிதா அம்மா காலகட்டத்திலையும் சரி, தொழில் முனைவோருடைய என்ன சொல்லுவாங்க, அந்த இப்போ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடுவாங்க.
எல்லாரையும் அழைத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த உந்துதலையும் ஊக்குவிக்கையும் கொடுப்பாங்க. போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க, முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு லண்டன், யூகே, அமெரிக்கான்னு வந்து டூர் அடிச்சுட்டு இருந்தார். கொரியான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து குடும்பமாக டூருக்கு போனார். போயிட்டு முதலீட்டாளர்கள் இருக்க போகிறாங்களாம். ஆனால் இழுத்துட்டு வந்தாங்களாம் கேட்டால் இல்லை. ஆக்சுவலி முதலீட்டை செய்ய போனாங்க. இவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்து அங்கே போய் செய்ய போனாங்க. ஏன்னா இங்கே தெரியுது ஆட்சி நமக்கு இந்த வாட்டி காப்பு தான், இதுக்கு மேலே இங்கே காசு வச்சுருந்தோம்னா நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே போய் எப்படி யார் கூட நம்மளோட முதலீடு செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் தான் அங்கே நடந்துச்சு. அதனால தானே முதலீட்டாளர்கள் நீங்கள் எவ்வளோ இழுத்தீங்க, எவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு நக்கல் இதுவாக டிஆர் பாலு அவன் மயனா என்ன பண்ணான், பேப்பர் எடுத்து காமிச்சானே, பார்த்தீங்களா இல்லையா, இதுதான் வெள்ளை அறிக்கை பார்த்துங்க, இதுதான் வந்து நாங்கள் போயிட்டு கொண்டு வந்த நிதி திரட்டல், இத்தனை இன்வெஸ்டர்ஸ் 3000 கோடி 4000 கோடி இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்தோன்னு சொன்னதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து போட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசினா எவ்வளோ 3000 கோடி 4000 கோடி இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்ததுக்கு. இப்போ 100 நாளில் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே உள்ள வந்து இப்போ தமிழ்நாட்டில் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா ஒய் ஹி இஸ் நாட் அ பிஎம் மெட்டீரியல் அப்படின்றது தான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே தொழிலதிபர்கள் வந்து ஆட்சியை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. அவங்களோட ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா, அவங்களால செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து ஆப்வியஸ்லி அவங்க பிஸ்னஸ் இந்த ஆட்சியும் பார்த்துக்க மாட்டாங்க, அந்த ஆட்சியும் பார்த்துக்க மாட்டாங்க, அவரையும் பார்த்துக்க மாட்டாங்க, இவரையும் பார்த்துக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கும் தொழிலில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்கும். அப்போ அந்த ஆசைக்கு முதலீடு செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் எங்கே முதலீடு செஞ்சு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத அவங்க மெயினாக பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பல அக்யூசியேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அனைத்து முதலீடுகளும் ஆந்திராவுக்கு செல்கிறது, தமிழ்நாட்டில் முதலீடுகள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதற்கான வேலையை சைடில் பேக்ரவுண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி மீட்டிங் வச்சுருக்காங்க. இந்த 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 தொழில் முனைவரில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒப்பந்தம் வந்து ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மூலமாக கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க. அப்படின்னா அது உண்மை இல்லாமல் போட மாட்டாங்க, சும்மாலாம் போட மாட்டாங்க. அந்த இன்றைக்கி இந்த தொழில் முனைவோர் கூட்டமைப்பில் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் இது அப்படி பப்ளிக்காக ஓப்பன் நியூஸ் போடுவாங்க. சும்மா வந்து 1 லட்சம் கோடி நிதி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு போட மாட்டாங்க. இந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது தமிழ்நாட்டில் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அது எப்படி அவ்வளோ நம்பி போடுறாங்க இப்போ? ஏன்னா இந்த முதல்வர்கிட்ட நம்ம போடும்போது நம்மளுடைய தொழிலுக்கு பெரிய பாதகம் கிடையாது, நம்மக்கிட்ட பெரிய கமிஷன் கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு கொள்ளையடிக்க மாட்டாங்க, நேர்மையாக வந்து நம்மளை தொழில் செய்ய விடுவாங்க, நம்மளும் நேர்மையாக தொழில் செஞ்சு மக்களுக்கானது செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் ஆட்சிக்கு வந்த 100 நாளில் ஒருத்தரை நம்பி 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தொழிலதிபர்கள் தயாராகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க அனலைசேஷன் என்ன அப்படின்னா, ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அ சிஎம் மெட்டீரியல், ஹீ வில் பிகம் அ பிஎம் மெட்டீரியல் இன் ஃபியூச்சர் அப்படின்றது தான் அவங்களுடைய கணிப்பு. இதை நீங்கள் முதல்ல கிளியராக புரிஞ்சுக்கணும். மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். இன்னொருத்தர் சொன்னார்னு சொன்னால அது இவர் தான், நம்ம ஆதவ் ப்ரோ. இவர் வந்து சட்டசபையில் கிளியராக சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டிலிருந்து யாரும் பிஎம் ஆகக்கூடாதா? இது சவுத்துலேருந்தே வச்சுக்கோங்களேன், நான் கேட்குறேன். ஆனால் சவுத்தில் இருந்தவங்களாம் பிஎம்கான ஆசை படுறதில்லைன்றதை விட அவங்க தன்னைத்தானே வந்து அதற்கான தகுதி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அரசியல் செய்பவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை சார்ந்து, இல்லைன்னா ஒரு மதத்தை சார்ந்து, ஒரு கம்யூனிட்டியை சார்ந்து இப்படி தான் வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதே அரசியலை வந்து அவங்க வந்து நார்த் சைடில் கொண்டு போகும்போது எடுபடுமான்னு கேட்டால் எடுபடாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே இப்போ ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்கள் பிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்பட்றீங்களான்னு கேட்டால் என்னுடைய லிமிட் என்னப்பா எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்பட்ட ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அதில் லேடி அயன் லேடி ஜெயலலிதா அம்மா தான். ஸோ அவங்க வந்து பிஎம் ஆகிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஆசையும் இருந்துச்சு, அவங்களுக்கான அந்த தகுதியும் இருக்குது, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஷி கேன் கண்ட்ரோல் அப்படின்ற ஷி கேன் ரூல் த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்றைக்கி நம்ம வைத்து பார்க்கக்கூடிய, இல்லை அதை விட பெட்டராக வச்சு பார்க்கக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி தலைவர் இருக்கிறார். ஏன் இவர் வந்து ஒரு பிஎம் மெட்டீரியலாக ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில்ன்றல இந்தியா வரலாற்றிலேயே இப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்த தலைவர் கிடையாது. முதல் பாயிண்ட். இந்த அரசியல் மாற்றம் சாதாரண மாற்றம் கிடையாது. அவருடைய ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போட்டாங்க, அவர் சிஎம் ஆயிட்டாரு. இல்லை திமுக மேலே இருந்த வெறுப்புனால ஓட்டு போட்டாங்க, சிஎம் ஆயிட்டாரு. இல்லை அதிமுக மேலே இருந்த வெறுப்புனால ஓட்டு போட்டாங்க, சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற மேட்டர் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கே ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்றது. அதாவது மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள்ல நம்ம தான் அதிகமாக இருக்கோம். நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம். அதனால தான் தமிழ் இன்ன வரையும் உயிரோடு இருக்குது. மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டயத்துலையும் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு சில பேர் வந்து நம்மளை பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு பார்ப்பாங்க. இலக்கியம், காவியம், ராஜராஜ சோலை அப்படிலாம் இழுத்துட்டு போக பார்ப்பாங்க. அதெல்லாமே நமக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நம்ம படிப்போம். படித்தாலுமே நம்ம மாற்றத்தை நோக்கி 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 போயிட்டே இருப்போம். தமிழ் பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கும். அதுதான் தமிழ். புரியுதுங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர், மொழி, ஒரு இனத்திலிருந்து பிறந்த நம்மனால தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்து இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க விஜய் அவர்களுடைய ஆட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் தான் நம்மளாம் ஓட்டு போட்டோம். கரெக்டாக இல்லையா? நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், நீ என்ன கம்யூனிட்டி அப்படிலாம் நம்ம யாருமே பார்க்கல. யார் எந்த தொழில் நிற்கிறாங்களாம் பார்க்கல. விஜய் அவர்களுக்காக அங்கே போய் ஓட்டு போட்டவங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா அவர் வந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு. அப்போ அந்த நல்லது செய்வார் அப்படின்ற நினைப்பு இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியா இளைஞர்கள் இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்க்குறாங்க. நீங்கள் நார்த்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் அவர்கள் படத்தையும் பிஎம் ஒரு மோடி படத்தையும் வச்சு பார்த்தா விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம ஸ்டேட்லலாம் வராதா, நமக்கெல்லாம் இந்த மாதிரி மாற்றங்கள் வராதா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜென்ஜி கிட்ஸ் வந்து இன்றைக்கி சாத்தியப்படுத்திட்டாங்க. ஆனால் நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்குற ஒரு நபர் வரும்போது, இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டேட்டில் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கும்போது, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனா அப்படின்னா கண்டிப்பாக அந்தந்த ஸ்டேட்டுக்கான உரிமைகளை இவர் அந்தந்த ஸ்டேட்டுக்கிட்ட கொடுத்துருவார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ் தாய் வாழ்த்து பாடணுன்னா கூட நம்ம வந்து போராட வேண்டியதாக இருக்குது. தீர்மானம் போட வேண்டியதாக இருக்குது. கோர்ட்டில் போய் கேஸ் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதே அவர் பிரியமானான்னா அவரவர்கள் ஸ்டேட்டில் அவங்கவுங்க தாய்மொழி என்னவோ அதில் நீங்கள் பாட்டு பாடிக்கிங்க, டான்ஸ் அடிக்க, என்ன வேணால் பண்ணிக்கிங்கன்னு உத்தரவு கூட போடலாம். யார் தடுப்பா? முக்கியமாக ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார். மதத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார். அதே மாதிரி ஜாதியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார். ஒரு சிஎம்மாக இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டுக்கே 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுது அப்படின்னா, ஒரு பிஎம் ஆனார்னா இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்றது எப்படி யோசிச்சுப்பார். அப்போ எந்த அளவுக்கான இந்தியாவோட வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்படி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இஸ் அ பிஎம் மெட்டீரியல். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நம்ம இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கும்போது, நம்ம திமுக என்ன பண்ணுதுன்னா, இன்னமும் பழைய பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு பஞ்சர் ஆகிட்டே போகுது. எலக்ட்ரிசிட்டியில் பில்லு அதிகமாகிருச்சின்னு ஒரு வீடியோ ஒரு 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 ஆக்ட்ரஸை வச்சு வீடியோ போட்டு அதை வைரல் பண்ணிட்டு தெரியுறாங்க. பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் EB ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண. அது முதல்ல நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட EB பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். ஜென்ரலாகவே ஜூன் ஜூலை சம்மர் அதிகம், எல்லாருக்குமே தெரியும். மே ஜூன் ஜூலை எலக்ட்ரிசிட்டி இந்த இடத்துல அதிகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தான் வருன்றது தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புருடா விடுதுங்க பாருங்களேன். இதையும் நம்புற கூட்டம் ஒன்று இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த கொத்தூஸ்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ சீப் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. உதயபுரம் இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் முதல்ல தலைவராகி உங்கள் கட்சிக்கு சீக்கிரம் தலைவராகி இதெல்லாம் நிறுத்துங்க. ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப 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 கேவலமாக போய்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ நல்ல ஒரு ஆட்சி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை ஆசைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காகத்தான் நீங்கள் உங்களுடைய முகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மக்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு தான் நேற்று எங்கள் தலைவர் சட்டசபையில் வச்சு உங்களை லாக் பண்ணது. மக்களே நேற்று அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம லாக். அது எதுனா இந்த டீலிமிட்டேஷனுக்கு வந்து உதயநிதி பிரதர் ஒத்துக்கிட்டது. அதாவது திமுக ஒத்துக்குச்சுன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னாங்கல்ல, அது பயங்கரமான லாக்கு.
ஏன்னா எம்பி கூட்டத்தை போட்டப்ப இவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ இப்படி இருக்க மாட்டே, அப்படி இருக்க மாட்டே, மக்களுக்கு உன் முகத்தை தோல் உரிச்சு காட்டணும், நீ இங்கே வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீ மாற்றி பேசினா மாட்டிப்ப அப்படின்றது நல்லா தெரியும். அதனால கரெக்டாக தீர்மானத்தை போட வச்சு நல்லா லாக் பண்ணி வேறு வழியே இல்லாமல் உதயநிதி ப்ரோவை ஆமாம் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்ல வச்சிட்டாப்புல. ஒத்துக்கிட்டோன்னு சொன்னனால அப்படியே ஒத்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்கன்னா நம்ம நம்ப முடியாது. எப்போ வேணால் என்ன வேணால் வர்றதுக்கு திடீர்னு மாற்றுவாங்க, அப்படி மாற்றுவாங்க, இப்படி மாற்றுவாங்க. அதுதான் திமுக. ஆனால் சட்டசபையில் போட்டது இனி வெளியில் போய் ஏதாவது பண்ணால் சட்டம் கிழிஞ்சதுக்கு சமானம். மேட்ரு முடிஞ்சு போச்சு. மொத்தமாக திமுகவை தோல் உரிச்சு விட்ருவாங்க. அப்புறம் ஒன்றுமே கிடைக்காது. ஸோ இப்போ வரைக்குமே சிறுபான்மையினருக்கான பாதுகாவலன்ற பேரில் தான் ஏதோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அதையும் மிஸ் பண்ணிவிட்டு பிஜேபி கூட ஐக்கியமாகி மொத்தமாக முடிஞ்சு போகிறதுக்கு வழி பண்ணிக்காமல் இருந்தால் சரி அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மரியா வில்சன் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபையில் வந்து என்னை கேலி கிண்டல் பண்ணுறாங்க, நான் பேசுகிற லாங்குவேஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டிருந்தார் 2 நாளைக்கு முன்னாடி. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் அவருடைய ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை அறிக்கை விடும்போது அவர் பேசின தமிழ் பார்த்து கடுப்பாயிட்டேன். என்ன ஏன் இப்படி வந்து ஒரு மினிஸ்டர் பேசலாமா அப்படின்னு திக்கி திணறி பேசிகிட்டு இருந்தார். பட் அப்புறம் தான் இப்போ இன்னைக்கு போட்ட வீடியோவில் நேற்று இப்போ இதில் வந்து திருப்பி என்ன பேசினார்னா, நான் வந்து நிறைய இடத்துல வந்து படித்து அங்கங்கே மாறி வளர்ந்தேன். படித்தது எல்லாமே இங்கிலீஷ் அப்படின்றதுனால தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, மாற்றிக்கிறோம், கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் வந்து பேசியிருந்தாப்புல. எனி ஆய்ஸ் அஃப்கோர்ஸ் சேஞ்சஸ் வில் ஹேப்பன் தானே. அதனால் வந்து தவறை உணர்ந்தால் நல்லது. நம்ம அவர் வந்து சப்போர்ட் பண்ணப்படுது. ஏன்னா சட்டசபையில் அவர் பண்ணது அவர் தவறு. அதெல்லாம் அதில் ஏற்றுக்கலைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வந்து காலத்தை ஓட்டுவீங்க? எதிர்கட்சியில் இருக்கணும் அப்படி தான் கிண்டல் பண்ணுவான், எல்லாம் பேசதான் செய்வான். ஏன் நம்மளே வந்து உங்களுக்கு டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற நானே ஒரு டயத்தில் உங்கள் தமிழை பார்த்து கடுப்பாகலையா? அந்த மாதிரி தான். நமக்கு தெரியாதுல்ல, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே படித்து வளர்ந்தவர்னு. நம்ம பார்க்கும்போது என்னப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழை தூக்கி படிக்கிறாருன்னா அப்படி தான் தோணும். உண்மையாக வெளியில் சொல்லும்போது 4 பேருக்கு தெரியும், ஓ அப்படியா இப்போ புரியுது, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சிறப்பான சம்பவம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட்டமைப்பு தான். ஸோ ஈவினிங்கில் தெரிஞ்சிடும் யார் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் நாளைக்கு. அதனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பலன் என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலாக விளக்கமாக பார்ப்போம். சரி, another video. Love you all. Take care. Bye-bye.